friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல புஷ்ஷுன்னு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பூரி ரெசிபி. அதுவும் கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை இந்த மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணாம இந்த பூரியை நம்ம செய்ய போறோம். மெயினா அரிசி மாவும் தேங்காய் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த பூரி நம்ம செய்ய போறோம். இந்த பூரி செய்யறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு நார்மலான பூரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மாவு பிசைறதுக்குன்னு நம்ம தனியாக எந்த நேரமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சாஃப்டான பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவும் தேங்காயும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த பூரியை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு தான், அதுவும் கடையில் வாங்கின மாவு தான். இந்த மாவை எண்ணெய் சேர்க்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உப்பு நல்லா கரையிற வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கண்டிப்பாக நல்லா கொதிக்கணும். நம்ம கொதிக்கிற மாவை ஊற்றி மாவை பிசைஞ்சாதான் நம்ம செய்கிற பூரி நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். 4 நிமிஷம் போல் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சாலே போதும். தண்ணி நல்லா கொதிச்சிரும். 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது பூரிக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற இந்த பூரி பார்க்குறதுக்கு மைதா மாவு கலந்து செய்கிற பூரி மாதிரி இருக்கும், ஆனால் இது அரிசி மாவில் செய்கிறனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது மாவு கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவும் தேங்காய் துருவலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சூடு ஜாஸ்தியாக இருக்கணுன்றனால நம்மளால் கையை வச்சு மாவை மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாகி உருண்டு சேர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கையை வச்சு பாருங்கள். உங்கள் கை பொறுக்கிற சூடில் இருந்துச்சுன்னா நம்ம கையை யூஸ் பண்ணி மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடும். நம்ம கொதிக்க வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினா தான் மாவு இந்த மாதிரி பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடுத்தது நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பிடிக்கிற உருண்டை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூரி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பூரி கட்டை கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே விட்டுறலாம். உருண்டை மேலே ஆயில் அப்ளை பண்ணும்போது லைட்டாக அப்ளை பண்ணிக்கிங்க போதும். ஏன்னா 5 நிமிஷம் அதை ஊற வைக்கிறனால அது காயாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது இந்த உருண்டைகளை நம்ம பூரி ஷேப்புக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி இதை நான் பூரி ஷேப்புக்கு பண்ண போகிறேன். பிளாஸ்டிக் கவரை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இதை நம்ம பூரி ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். அடிபாகம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் தட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். தட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம வச்ச உருண்டை நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இந்த மாவோட எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது. இதை நம்ம ஈவனாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மூடியை வச்சு சைடில் இருக்க மாவெல்லாம் கட் பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஈவனான ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். அழகான ரவுண்ட் ஷேப்பில் பூரி மாவு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ண மாவோட திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளஃபியாக வராது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அது ஃப்ளஃபி ஆகாது. பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பூரியை ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் நம்ம பூரி சுடும்போது நம்ம கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி இதையும் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்ட 2 செகண்ட்லேயே பூரி நல்லா புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிடும். பூரியோட கலர் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது அரிசி மாவில் நம்ம செய்கிறனால ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் ஆகாது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இது நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் சாஃப்டான அட்டகாசமான டேஸ்ட்டில் தேங்காய் பூரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் பக்காவான சாஃப்டான பூரியை செஞ்சுட்டோம். நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த பூரி செஞ்சுருக்கனால எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல. இந்த பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பூரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.